கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 11:26 நாம் வாசிக்கிறோம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். திராட்சை ரசத்தை அவர் பாத்திரத்திலே கொடுத்து, திராட்சை ரச பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால் நம்மோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை செய்கிறார். அதை என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இரத்தத்தினாலே அவர் உடன்படிக்கையை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை என்ற ஒரு பதம் வேதாகமம் முழுவதுமாக உடன்படிக்கையினாலே ஆகியிருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொன்ன காரியங்களை அவர் கண்டிப்பாக செய்து முடிக்கிறவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. ஆனாலும் அதை நாம் நம்ப வேண்டும் என்பதற்காக, நமக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்து நமக்கு ஒரு உறுதிப்பாட்டை, ஒரு அச்சாரத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆதாம் ஏவாளோடு கூட ஏதேன் தோட்டத்திலே அவர் உடன்படிக்கை செய்திருந்தார். அங்க எல்லோரையும் உலகம் முழுவதையும் அவர் சிருஷ்டித்த பின்பு மனுஷனை உண்டாக்கின போது அங்கும் அவர் இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்தார். இங்கு இயேசு கிறிஸ்து திராட்சை ரச பாத்திரத்தை கொடுத்து இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லி அவருடைய இரத்தத்தினாலே நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருப்பதை அங்கு அவர் சொல்லுகிறார். புறஜாதிகளாகிய நம்மை அவருடைய சொந்த இரத்தமாக, அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிற உடன்படிக்கையை அங்கு அவர் செய்கிறார். அதே போல இந்த உடன்படிக்கை என்பது இரத்தத்தினாலே இன்னும் அநேக உடன்படிக்கைகளை கர்த்தர் வேதாகமத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆதாமுக்கு அவர் ஜீவ சுவாசத்தை ஊதி தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து அங்கு ஆதாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். அங்கு என்ன உடன்படிக்கை செய்தார்? எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, நீங்கள் பலுகி பெருகுங்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை அங்கு கொடுத்து, ஒரு சுக வாழ்வை கொடுத்து அங்கு ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். ஆனால் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி தன்னுடைய இரத்தத்தை கொடுத்த மனிதனோடு மாத்திரம் அந்த உடன்படிக்கையை அவர் செய்தார். மிருக ஜீவன்களுக்கு அப்படியான நித்திய ஜீவனை குறித்த உடன்படிக்கை இல்லை. ஆனால் ஆதாமுக்கு அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து இரத்தத்தினாலே உடன்படிக்கை அங்கு செய்தார். ஆனால் அங்கு ஒரு கண்டிஷன் வருகிறது. இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லி அங்கு ஒரு கண்டிஷனை கர்த்தர் கொடுக்கிறார். உடன்படிக்கையை செய்கிறார், ஆசீர்வாதத்தை கூறுகிறார், உறுதிப்பாட்டை கூறுகிறார், அச்சாரத்தை கூறுகிறார். ஆனால் ஒரு கண்டிஷனை அங்கு வைக்கிறார். ஒரு கனியை நீங்கள் சாப்பிட வேண்டாம், இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லி. அப்போ அந்த கனியை புசித்த போது அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள். முழுவதுமாக அவர்கள் இழந்து போகவில்லை. அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் எல்லாமே முழுவதுமாக பாதிக்கப்பட்டு போகவில்லை. அவருடைய சரீரம்
உயிரோடு இருந்தது. ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தையின்படியாக அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது. கொஞ்ச நாள் வாழவும் செய்தார்கள், மரணமும் இருந்தது. உடனடியாக அவர்கள் மரித்து போகவில்லை. அதே போல பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். அதே போல பலுகி பெருகினார்கள். இப்பொழுதும் நாம் பலுகி பெருகி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பலுகி பெருகுவதிலே ஒரு வேதனை, பிள்ளை பிறக்கும்போது வேதனையை கூட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல சகல மிருக ஜீவன்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதே போல நாம் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறோம். அதே போல சகல பூண்டுகளையும் உங்களுக்கு ஆகாரமாக கொடுத்தேன் என்று சொன்னார். ஆனால் முள்ளும் குறுக்கும் விளையும் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப சகலவற்றிலும் ஒரு பாதிப்பு உண்டானது, ஆனால் முழுவதுமாக பாதிப்பு உண்டாகவில்லை. கர்த்தர் கிருபையாக இரக்கமாக அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை இல்லாமல், ஒரு பரிபூரண ஜீவன் இல்லாமல் ஒரு குறைவான வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது. பரிபூரண ஜீவன் அவர்களுக்கு இல்லாமல் ஒரு குறைவான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அப்போ அங்கு ஒரு கண்டிஷன் அவர்களுக்கு இருந்தது, அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் பாவத்திலே விழுந்து விட்டார்கள். அப்பொழுது மீண்டுமாக கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். அங்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அங்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் பாவம் செய்துவிட்டபடினாலே அவர்கள் மரணத்தை அங்கு சந்திக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு பதிலாக அங்கு ஒரு மிருகம் பலியிடப்பட்டது. மிருகம் பலியிடப்பட்டு அவர்களுக்கு கர்த்தர் தோல் உடைகளை கொடுத்து, நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு மரணம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அங்கு இரத்தம் சிந்தப்பட்டது. அப்போ பாவம் செய்தால் அங்கு இரத்தம் சிந்தப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் பாவம் செய்த போது இவர்கள் தேவனுடைய இரத்தத்தின் தன்மையை இழந்து விட்டார்கள். அதை அவர்களுக்கு காண்பிக்கும்படியாக அங்கு இரத்தம் சிந்தப்படுவதை கர்த்தர் ஏற்படுத்தினார். எனவே ஆதாமுக்கு கர்த்தர் தேவனுடைய இரத்தத்தை கொடுத்தார். அது ஆதாமிலிருந்து வந்த ஏவாளுக்கு ஆதாமின் மூலமாகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவத்தன்மை ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது. ஏவாளுக்கு அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று இல்லை, மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார். இப்போ ஒவ்வொருத்தருக்கா அவர் ஊத வேண்டியதில்லை. அப்போ ஆதாமுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதின போது அவன் மூலமாக ஏவாளுக்கு அப்படியாக அவருடைய சந்ததி முழுவதும் வருவதற்காக கர்த்தர் ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் அந்த ஆதாமும் ஏவாளும் இருந்த போதே அவர்கள் அந்த தன்மையை இழந்து விட்டார்கள். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடைசி ஆதாமாக இருக்கிறார். எப்படி ஆதாமிலிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் ஏற்படுத்தியிருந்தாரோ அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய இரத்தத்தை உடையவராக இங்கு அவருடைய இரத்தத்தை நமக்கு சிந்தி, அவருடைய இரத்தத்தினாலே அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறபடினாலே அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த தேவனுடைய இரத்தம் நமக்குள்ளே பாய்ந்து ஓடுகிறது. முதலாவது ஆதாமுக்கு இருந்ததைப் போல அதை போல அந்த நித்திய ஜீவன், பரிபூரண வாழ்க்கை நமக்கு ஆவியிலே உண்டாகிறது. முதற்கட்டமாக ஆவியிலே உண்டாகிறது. நாம் பூரண ரட்சிப்பிற்காக நாம் காத்திருக்கிறோம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இப்போ முதற்கட்டமாக ஆவியிலே நாம் இப்படிப்பட்ட முழுமையான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ அந்த ஆதாமுக்கு ஒரு கண்டிஷன் இருந்தது. அதே போல ஒவ்வொரு உடன்படிக்கையிலையும் ஒரு கண்டிஷனை நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, அந்த தேசத்தை உனக்கு தருவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்போ அங்கேயும் அவருக்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது. அவருக்கு அங்கே என்ன கண்டிஷன் இருக்கிறது? விசுவாசம். அவர் அந்த தேசத்துக்கு போக வேண்டும். விசுவாசித்ததினால்தான் அவர் அந்த தேசத்திற்கு போனார். கர்த்தருடைய வார்த்தையை அவர் விசுவாசித்தபடினாலே நான் அந்த தேசத்துக்கு போவேன் என்று சொன்னால் அந்த தேசத்தை அவர் எனக்கு தருவார் என்று அவர் விசுவாசித்து அவர் போனார்.
நாம் ரோமர்லே இதை குறித்து தெளிவாக பவுல் எழுதுகிறார். அப்போ ஆபிரகாம் தேசத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் விருத்த சேதனம் அடைந்த பின்பு உண்டானதா அல்லது அதற்கு முன்பாக உண்டானதா? அதற்கு முன்பாகத்தான் உண்டானது. விருத்த சேதனம் 99வது வயதிலே உண்டானது. அப்போ அதற்கு முன்பதாகவே அவர் தேசத்தை அவர் பெற்றுக்கொண்டார், உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டார், வாக்குத்தத்தத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அப்போ அது தேசத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் விசுவாசத்தினாலே உண்டானது. அப்போ விசுவாசத்தினாலே அவர் இருந்த அந்த ஊர் என்கிற கல்தேயர் தேசத்தை விட்டு கர்த்தர் காண்பிக்கும் தேசத்திற்கு அவர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து வந்தார். அப்போ அங்கே ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். 2 முறை உடன்படிக்கை செய்கிறார். தேசத்தை தருவேன் என்று சொல்லி அங்கு அந்த 3 வயது கிடாரி அப்படிப்பட்ட பலிகளை செலுத்தி அங்கு இரத்தத்தை சிந்தி இரத்தத்தினாலே தேசத்தை தருவேன் என்று சொல்லி அங்கு உடன்படிக்கை செய்தார். அதே போல குமாரனை தருவேன் என்று ஏற்கனவே உடன்படிக்கை செய்திருந்தார். ஆனால் அந்த குமாரனை தருவதற்கு முன்பாக ஒவ்வொருவரோடு தனிப்பட்ட முறையிலே ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஒவ்வொருவருடைய மாம்சத்திலும் உடன்படிக்கை செய்கிறார். ஒவ்வொருவருடைய மாம்சத்திலும் உடன்படிக்கை செய்யும்படியாக விருத்த சேதனத்தை ஏற்படுத்தி உன்னுடைய சந்ததியிலே ஒவ்வொருவரும் இந்த விருத்த சேதனத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், அப்படி இல்லாதிருந்தால் அவர்கள் அற்று போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொருவரும் அந்த அடையாளத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் மாம்சத்திலே உடன்படிக்கையை செய்கிறார். இந்த விருத்த சேதனத்தின் மூலமாக தேசத்தை தருவேன் என்று சொல்லி இரத்தத்தினாலே அவர் உடன்படிக்கை செய்தார். இப்போ அதற்கு ஒரு கண்டிஷன் என்ன இருந்தது? விசுவாசம். அப்போ அவர் விசுவாசித்து அந்த தேசத்துக்கு வந்தபோது கர்த்தர் உடன்படிக்கை செய்து அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். 430 வருஷம் கழித்து உன் சந்ததியார் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அதே போல அதை அவர்களுக்கு அவர் செய்து முடித்தார். அதேபோல இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்தார். இதை நாம் யாத்ராகமம் 24:5 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். அப்போ அங்கு மோசே அந்த இரத்தத்தை எடுத்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து பாதி இரத்தத்தை அவர் ஜனங்களின் மேல் தெளிக்கிறார். தெளித்து இது உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொல்லி கூறுகிறார். அப்போ அங்கு அவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை நாங்கள் கைக்கொள்வோம் என்று சொல்லி அங்கு அவர்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள். அப்போ கர்த்தர் கானான் தேசத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த தேசத்திலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும். கர்த்தரை தங்களுடைய தெய்வமாக ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை விட்டு விலகி போனால் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து துரத்தப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே ஒரு கண்டிஷன் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது என்பது கர்த்தருக்கு தெரியும். அப்போ அவர்கள் பாவிதான் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அவர்களுக்குள்ளே இந்த பாவம் செய்கிற வாஞ்சை இருக்கிறது என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக அங்கு அவர் நியாயப்பிரமாணத்தை ஏற்படுத்தினார். அந்த யூதர்களிடத்தில் இயேசு கிறிஸ்து பேசும்போது நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, நாங்கள் எதற்கு விடுதலையாக வேண்டும் என்று சொல்கிறீர் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். அப்போ இந்த ஆதாம் பாவம் செய்த போது ஆதாமின் மூலமாக எல்லோருக்குள்ளும் இந்த பாவம் வந்துவிட்டது. பாவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வந்துவிட்டது. அப்போ அதிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். அப்போ ஒரு ஆள் பாவமே செய்யாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் பாவி, நீ இந்த பாவியாக இருக்கிற, இந்த பாவத்திலேருந்து நீ விடுதலை ஆகணும்னு சொன்னால் அவருக்கு அது புரியாது. அதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்போ அவர் பாவம்னா என்ன என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இப்போ நியாயப்பிரமாணத்தை கொடுத்து
இதன்படி நீங்கள் செய்யுங்கள், இதன்படி செய்யாவிட்டால் அது பாவம் என்று சொல்லி அங்கு பாவத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அதை செய்யாமல் போகும்போது அங்கு பலியை செலுத்த கர்த்தர் சொல்லுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நீ ஒரு பாவம் செஞ்சனா உடனே அங்க ஒரு மரணம் நடக்கணும். அப்ப உனக்கு பதிலா அந்த ஆடு என்ன செய்கிறது? மரணத்தை அடைகிறது. அது இரத்தத்தை சிந்துகிறது. அப்ப பாவம் செய்யும்போது இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்தப்படுகிறது. ஏனெனில் ஆதாம் பாவம் செய்த போது அவன் தேவனுடைய இரத்தத்தை இழந்து விட்டான். எனவே ஒவ்வொரு முறையும் நீ பாவம் செய்யும் போது அது ஞாபகத்தில் வர வேண்டும். தேவனுடைய இரத்தத்தை இழந்தபடியினாலே நான் பாவம் செய்கிறேன். அப்ப தேவனுடைய இரத்தம் எனக்குள்ளாக இல்லை. அந்த தேவனுடைய இரத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பாவம் செய்யும்போது இரத்தம் சிந்தப்படுகிறது. அதைத்தான் கர்த்தர் இந்த இரத்தத்தின் மூலமாக அங்கு அவர்களுக்கு பலியின் மூலமாக அங்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப ஆதாம் முதல் முறை பாவம் செய்த போது அவன் தேவனுடைய இரத்தத்தை இழந்து விட்டான். எனவே ஒவ்வொரு முறை நாம் பாவம் செய்யும் போதும் அங்கு இரத்தம் சிந்தப்படுகிறது. இப்ப தேவனுடைய இரத்தம் இழக்கப்பட்டது. ஆதாம் பாவம் செய்த போது அவன் தேவனுடைய இரத்தத்தை இழந்து விட்டான் என்று சொல்லி ஒவ்வொரு முறை அந்த பலிமிருகம் தன்னுடைய இரத்தத்தை இழக்கும் போது அது ஞாபகத்தில் வருகிறது. அதே போல பாவத்தின் சம்பளம் மரணம். சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். அப்போ ஒவ்வொரு முறையும் கர்த்தர் சொன்ன கட்டளைக்கு விரோதமாக போகும்போது ஒரு மரணம் ஏற்பட வேண்டும். அப்ப நம்ம மரிக்க வேண்டும். நமக்கு பதிலாக அந்த பலி மிருகம் மரிக்கிறது. அப்ப பாவம் செய்தால் மரணம் ஏற்படுகிறது. அதை கர்த்தர் அங்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அவர்கள் அந்த கானான் தேசத்திலே தொடர்ந்து வாழுவதற்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அங்கே ஒரு கண்டிஷனை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஒவ்வொரு பலி செலுத்தும் போதும் ஒவ்வொரு பலி மிருகமும் எதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது? ஸ்திரீயின் வித்து வரப்போகிறார். ஸ்திரீயின் வித்து வந்து சர்ப்பத்தின் தலையை நசுக்க போகிறார். இந்த பாவத்தை நம்மை விட்டு நீக்க போகிறார். பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க போகிறார். இந்த ஸ்திரீயின் வித்து என்பவர் அவர் தேவனுடைய இரத்தத்தை உடையவர். அவர் இந்த மனுஷனுடைய இரத்தத்தை இல்லாமல் தேவனுடைய இரத்தத்தை உடையவராக ஸ்திரீயின் வித்து வந்து அந்த தேவனுடைய இரத்தத்தை மீண்டுமாக சிந்தி அந்த இரத்தத்தை நமக்கு கொடுத்து இந்த பாவத்தின் தன்மையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார் என்பதை ஒவ்வொரு பலியின் மூலமாகவும் அவர்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். ஆதியாகமத்திலேயே இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஸ்திரீயின் வித்து வருவார், அவர் வந்து பாம்பின் தலையை நசுக்குவார் என்று சொல்லி. அப்ப இந்த பாவத்தை அவர் மேற்கொள்வதற்கான வல்லமையை நமக்கு தருகிறார். அதற்காக ஸ்திரீயின் வித்து வந்து தேவனுடைய இரத்தத்தை நமக்கு கொடுப்பார் என்பதை கற்றுக் கொடுத்தார். அப்ப ஆதாமுக்கு அந்த சுகவாழ்வு இருந்தபோது, தேவனுடைய இரத்தம் இருந்தபோது சுகவாழ்வு இருந்தது. தேவனுடைய இரத்தத்தை இழந்த உடனடியாக அங்கு பலியின் இரத்தம், ஆட்டுக்குட்டியோ ஏதோ ஒரு மிருகம் அங்கு பலியிடப்பட்டு உடனடியாக வேறு இரத்தம் அங்கு சிந்தப்பட்டது. எனவே இயேசு கிறிஸ்து மரிக்கும் வரை அது வரைக்கும் பலி செலுத்தப்பட்டு கொண்டே வந்தது. அங்கு ஏதேன் தோட்டத்தில் தொடங்கின பலி, அவர் எப்பொழுது தேவனுடைய இரத்தத்தை இழந்து போனாரோ அப்பொழுது தொடங்கின பலி, இயேசு கிறிஸ்து மீண்டுமாக தன்னுடைய இரத்தத்தை, தேவனுடைய சொந்த இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்துகிற வரை இந்த ஆட்டுக்குட்டிகள், கடாக்கள், காளைகள் இப்படியாக பலியின் இரத்தங்கள் சிந்தப்பட்டு கொண்டே இருந்தது. அதை ஞாபகப்படுத்தி கொண்டே ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தது. அப்ப நாம் தேவனுடைய இரத்தத்தை நாம் இழந்து விட்டோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி இந்த இரண்டு காரியத்தையும் அந்த ஒவ்வொரு பலியும் கற்றுக் கொடுத்து கொண்டே ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தது. கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து என்றைக்கு வந்து தேவனுடைய இரத்தத்தை சிந்தினாரோ அன்றிலிருந்து இந்த பலி எனக்கு தேவையில்லை, அந்த பலி செலுத்த வேண்டிய தேவை இனிமே இல்லை. உலகத்தின் எல்லோருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வந்து எல்லாருடைய பாவத்தையும் ஒரே முறை அவர் தேவனுடைய இரத்தத்தை சிந்தினபடினாலே அந்த பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அந்த இரத்தத்தினாலே மீண்டுமாக உடன்படிக்கை செய்து விட்டார். ஆதாமுக்கு இரத்தத்தை கொடுத்து, தேவனுடைய இரத்தத்தை கொடுத்து உடன்படிக்கை செய்தார். அதே போல இப்பொழுதும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தினாலே நம்மோடு கூடிய புதிய உடன்படிக்கை அவர் செய்திருக்கிறார். இப்போ ஆதாமுக்கு ஒரு கண்டிஷன் இருந்தது, அந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். இப்போ நம்மோடு கூட இப்பொழுது அவர் இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்திருக்கிறார். இப்போது நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அப்போ இந்த மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்காக பொதுவாக இந்த மண்ணிலே தேவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆனால் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே கெட்டு போக மாட்டார்கள் என்று சொல்லி இப்பொழுது நமக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கிறது, விசுவாசம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ பிள்ளைகள் எப்படி வருகிறார்கள்? அவர்கள் இரத்த சம்பந்தப்பட்டவர்கள். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இரத்த சம்பந்தம் இருக்கிறது. அப்போ நம்ம எப்போ தேவனோடு கூட இரத்த சம்பந்தம் உள்ள பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று சொன்னால் இயேசுவை விசுவாசிக்கும் போது. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்திருக்கிறார். அங்கேயும் ஒரு கண்டிஷன் வருது, விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அப்போ ஆதாமுக்கு அவர் ஜீவ சுவாசத்தை ஊதி தேவனுடைய இரத்தத்தை கொடுத்து பரிபூரண வாழ்வை கொடுத்தார். அதே போல நமக்கும் அவர் இரத்தத்தை சிந்தி அவர் ஊதி பரிசுத்த ஆவியை கொடுத்து பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு நித்திய ஜீவனை, சுக வாழ்வை, பரிபூரண ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே ஆதாமுக்கு அவர் ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார், ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தார். அதே போல நமக்கும் அவர் இப்பொழுது ஆவியிலே தேவனுடைய ராஜ்யத்தை தந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் வாழுகிறோம். இன்னுமாக அவர் நமக்கு ஒரு தேசத்தை தருவார். பயப்படாதே சிறுமந்தையே, பிதா உனக்கு ராஜ்யத்தை தருகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். போல யோவானிலே வாசிக்கிறோம், நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னோடு கூட அந்த வாசஸ்தலத்தில் நீங்கள் இருக்கும்படியாக நான் உங்களை அழைத்து செல்லுவேன் என்று சொல்லி நமக்கு ஒரு தேசத்தை தருவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இப்பொழுது இரத்தத்தினாலே அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த பரிசுத்த திருவிருந்திலே நாம் பங்கு பெறும்போது ஒவ்வொரு முறையும் நாம் அந்த உடன்படிக்கையை நாம் ஞாபகப்படுத்துகிறோம். அவரை நாம் நினைவு கூறும்படிக்கு, அவர் நம்மோடு கூட செய்திருக்கிற உடன்படிக்கையை நாம் நினைவு கூர்ந்து அதை ஞாபகம் வைத்து அதை மீண்டும் மீண்டுமாக அதை சொல்லி நாம் அந்த நித்திய ஜீவனிலே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். அப்போ அது என்ன என்று அறிந்து கொள்ளாமல் நாம் ஒரு சடங்காச்சாரமாக மாத்திரம் நாம் அதை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதன் ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உடன்படிக்கையின் மூலமாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால் மாத்திரமே அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆதாமுக்கு கர்த்தர் உடன்படிக்கை செய்திருந்த போது ஆதாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருந்தது? ஆளுகை செய்வாய் என்ற ஆசீர்வாதம் கொடுத்திருந்தார். பழுகி பெருகுவீர்கள் என்று ஆசீர்வாதம் கொடுத்திருந்தார். அதே போல நித்திய வாழ்வை கொடுத்திருந்தார், மரணமே இல்லாத வாழ்வை. ஆனால் அவன் பாவம் செய்த போது அந்த மரணமே இல்லாத வாழ்வு பறிக்கப்பட்டு போயிற்று. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துவிட்டது. போல ஆபிரகாமோடு இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்த போது ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த தேசத்தை சுதந்திரமாக தருவேன் என்று சொன்னார். பிள்ளை இல்லாமல் இருந்த ஆபிரகாமுக்கு அவர் பூமியின் கடற்கரை மணலைப் போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல உனக்கு சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார். அதே போல அவர் உடன்படிக்கை செய்து சொன்ன ஆசீர்வாதங்கள், அந்த வாக்குத்தத்தங்களை அவ்விதமாகவே அவர் நிறைவேற்றினார். அவருடைய வார்த்தையில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணினார். அப்ப ஏற்கனவே இந்த ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார் இரத்தத்தினாலே.
அந்த இரத்தத்தை அந்த எகிப்திலே அங்கு அவர் காண்பிக்கிறார். முதலாவதாக அவர் அங்கு அற்புதங்களை செய்யும்போது தண்ணீரை இரத்தமாக மாற்றுகிறார். அப்போ அங்கே இரத்தம் உங்களை பாதுகாக்கும் என்பதை காட்டும்படியாக இந்த எகிப்திலே அவர்கள் அந்த இரத்தத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாமல் அவர்கள் அப்படியாக எகிப்து மக்களைப் போல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் கானான் தேசத்துக்கு போக போகிறீர்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக போகிறீர்கள், உடன்படிக்கையின் வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள். இந்த உடன்படிக்கையை நான் நினைவு கூர்ந்தேன், உடன்படிக்கையினால் நான் உங்களை விடுதலை செய்கிறேன் என்று சொல்லி அங்கிருந்து அவர்களுக்கு இரத்தத்தின் ஆளுகையின் கீழ் அவர்கள் வருகிறார்கள். எனவே தண்ணீரை அவர் இரத்தமாக மாற்றினார். ஏனெனில் அங்கு அவர்களுக்கு தேவனுடைய இரத்தம் கொடுக்கப்படவில்லை, ஆட்டுக்குட்டியின் இரத்தம். அப்படிப்பட்ட பலியின் இரத்தத்தினாலே அவர்கள் வாழுகிறார்கள். அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த தண்ணீரை அவர் இரத்தமாக மாற்றினார். நமக்கு கர்த்தர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியிருக்கிறார். அப்போ இங்கு நமக்கு ஆட்டுக்குட்டிகளின் ரத்தம் தேவையில்லை, நமக்கு திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த திராட்சை ரசத்தை கொடுத்து என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆட்டுக்குட்டிகளின் ரத்தம், எனவே அங்கு தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். இங்கு நமக்கு திராட்சை ரசம், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அவர் இங்கு செய்த முதலாவது அற்புதம் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அதே போல வனாந்திரத்திலே வரும்போது கர்த்தர் மோசேக்கு சொல்கிறார், அந்த கண்மலையினிடத்தில் பேசு, நீ பேசும்போது கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொல்கிறார். அப்பொழுது இந்த மோசே அதை விசுவாசிக்காமல் அவன் ரொம்ப ஒரு கடுப்பானவனாக, மோசே அங்கு போய் இந்த கண்மலையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ, இந்த கற்பாறை வெறும் கல்லா இருக்குது, இந்த கல்லில் போய் நான் பேசினா தண்ணி வருமா அப்படின்னு சொல்லி மோசே அதை விசுவாசிக்கவில்லை. அப்போ அந்த பாவத்தை கர்த்தர் கடைசி வரை அவர் சொல்லுகிறார், நீ என்னை விசுவாசிக்காமல் போனாய், நீ என்னை அந்த விஷயத்தில் பரிசுத்தம் பண்ணாமல் போனாய், எனவே நீ கானான் தேசத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். கடைசியாக கூட மோசையை கேட்டு பார்த்தார். ஆனாலும் கர்த்தர் இல்லை, இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம், உனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார். ஏனெனில் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று நாம் பார்க்கிறோம். அப்போ கண்மலையினிடத்தில் பேசும்போது தண்ணீர் புறப்பட்டு வரும். அப்போ கிறிஸ்துவை விசுவாசித்தால், என்னை விசுவாசித்தால் நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வாய், உனக்குள்ளே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்பதை அவர் அங்கு காண்பித்தார். அப்போ கண்மலையினிடத்திலே பேசினால் கண்மலை பிளக்கும் போது கண்மலையில் இருந்து தண்ணீர் வரும். சகரியாவிலே நாம் பார்க்கிறோம், உங்களுக்காக திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊற்றை நமக்காக திறந்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே கண்மலையாகிய அவர் பிக்கப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை ஊற்றி நமக்காக அந்த திறக்கப்பட்ட ஊற்றை அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் இதை மோசே விசுவாசியாமற் போனபடினாலே அவர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அவரால் சுதந்திரிக்க முடியவில்லை. அப்போ இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்போ மோசேக்கு கர்த்தர் அந்த டெஸ்டை அங்கு வைத்தார். இந்த கண்மலையை பேசினால், கண்மலையிடத்தில் பேசினால் தண்ணீர் புறப்பட்டு வரும் என்பதை அவன் விசுவாசிக்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்தார். ஆனால் மோசே அங்கு விசுவாசிக்காதபடினாலே அவர் கானான் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. அதுதான் நமக்கும் இப்பொழுது. ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்தால் அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தருவார், நமக்கு தேவனுடைய இரத்தத்தை அவர் தருகிறார், நம்முடைய உள்ளத்திலே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ அவரை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி என்று நாம் பார்க்கிறோம். இப்போ என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இயேசுவை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார், அவருடைய இரத்தத்தை நமக்கு தருகிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து அவரோடு நம்மை ஒன்றாக இணைத்து கொள்கிறார். நம்மை சபையாக அவர் தலையாக இருந்து நம்மை சரீரமாக இணைத்து கொள்ளுகிறார். அப்போ தலைக்கும் சரீரத்துக்கும் ஒரே ரத்தம். இப்போ அவர் திராட்சை செடியாக இருந்து நம்மை கொடியாக இணைத்து கொள்ளுகிறார். இப்போ அவர் ஒரு புருஷனை போல இருந்து நம்மை மனைவியாக இணைத்து கொள்ளுகிறார். இவ்விதமாக அவர் இரத்தத்தோடு
சொந்த இரத்தமாக இணைத்துக் கொள்கிறார். யோவானிலே ஜெபிக்கிறார் பிதாவினிடத்திலே. நானும் பிதாவும் ஒன்றாய் இருப்பது போல நமக்குள்ளே நம்மோடு கூட அவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும். நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒருவருக்கொருவர் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி, சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். நாமும் ஒன்றாயிருக்க வேண்டும். நாம் தேவனோடும் ஒன்றாயிருக்க வேண்டும். நமக்குள்ளே பிரிவினைகள் இருக்கக்கூடாது. அப்ப இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணப்பட்டோம் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், அப்ப இந்த சபையாக மீட்கப்பட்டவர்கள் இருக்கிற சபையாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த தேவனுடைய இரத்தம் தான் ஓடுகிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய ஆவியானவர் தான் இருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். சபைக்குள்ளே நாம் வேறுபாடு காண்பிக்க கூடாது. பவுல் சொல்லுகிறார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லோரும் நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் மீட்கப்பட்டவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதியெல்லாம் இன்னும் போகாமலே இருக்குது. மீட்கப்பட்டவர்களுக்குள்ளேயே ஜாதியெல்லாம் பார்க்குறாங்க. வெளிப்படையாக பேசுகிறேன். இப்போ இந்த ஜாதி என்பது இயேசு கொண்டு வந்ததா, கிறிஸ்டியன் இதிலிருந்து வந்ததா? இப்போ நம்ம கோத்திரங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ரூபன் கோத்திரம், மனாசே கோத்திரம் சொல்லி ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் ஒரு ஃபேமிலி. ஏன்னா அவங்களுக்கு தேசத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம், இவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆளாளுக்கு மாறி மாறி கல்யாணம் பண்ணி அப்படி எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றானா, அப்போ இந்த கோத்திரத்துக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லி இருக்காது. அதனால் அந்த கோத்திரத்துக்குள்ளே இருங்க, அப்போ தான் அந்த சுதந்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஏற்படுத்துகிறார். அதுவும் இல்லாமல் இப்போ எமோரியர்கள், ஏத்தியர்கள், கானானியர்கள், கிர்காசியர் அப்படி ஒவ்வொரு இனம் சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு அப்பாவோட பிள்ளைங்க. அந்த குடும்பத்தை அப்படியே சொல்கிறாங்க. அது ஒரு கோத்திரம், ஒரு தேசம், ஒரு ஃபேமிலி அப்படி தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக ஒரு நம்முடைய நாட்டிலே இருப்பது போல இந்த ஜாதி எப்படி ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள். அந்த இந்துக்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த பிறப்பினாலே அவர்கள் சொல்லுகிற தேவனுடைய நெற்றியிலிருந்து, இப்போ எனக்கு கரெக்டாக தெரியல, காலில் இருந்து பிறந்தவங்க, தோல்ல இருந்து பிறந்தவங்க, அப்படி பிறந்தவங்க, அந்த மாதிரி நம்ம ஜாதியை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படி அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் அப்போ அவங்க ஏற்படுத்தின ஜாதியை நம்ம நம்பணும், அதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால், அப்போ அவ்விதமாக அவர்கள் சொல்லுகிற அந்த தெய்வத்தின் தோல்ல இருந்தும் காலில் இருந்து தான் நம்ம வந்தோம் அப்படிங்கிறத நம்ம மறைமுகமாக நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்புறம் தொழில் மூலமாக அவங்க ஜாதியை பிரிக்கிறாங்க. அப்போ அவ்விதமாக நம்முடைய வேதாகமத்தில் தொழில் மூலமாக பிரிக்கிறது அப்படி கிடையாது. லேவியர்களுக்கு கர்த்தர் ஆசாரிய ஊழியத்தை கொடுத்தார். ஆனால் ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்கெல்லாம் லேவியர் அப்படின்னு அவர் சொல்லலை. அந்த லேவியர் என்ற ஒரு கோத்திரத்தை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த ஆசாரிய ஊழியத்தை கொடுத்தார். வேலையின் அடிப்படையிலே யாரையும் அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று சொல்லி கர்த்தர் வைக்கவில்லை. அப்போ நம்ம இரத்தத்தினாலே உடன்படிக்கை, தேவனுடைய இரத்தம் நமக்குள்ளே ஓடுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாயிருக்கிறோம், ஒரே சரீரமாக இருக்கிறோம், ஒவ்வொருவரும் அவயவமாக இருக்கிறோம். அவர் திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் கொடியாக இருக்கிறோம். அதே போல் அவருக்குள்ளே நாம் கட்டப்படுகிற மாளிகையாக இருக்கிறோம், பண்ணையாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் வருடக்கணக்காக நாம் படித்து கொண்டே வந்தாலும் நம்முடைய தலையில இருந்து, நம்முடைய சிந்தனையில இருந்து இந்த ஜாதியானது முழுவதுமாக போயிருக்கிறதா? விதமாக வேற்று மத கருத்துகளில் இருந்து வந்த இந்த ஜாதி நம்முடைய சிந்தனையிலிருந்து போயிருக்கிறதா? மற்ற ஜாதியில் இருப்பவர்களை நம்மை போல அவர்களும் தேவனுடைய ரத்தம், ஒரே ரத்தம், தேவனுடைய ரத்தம் ஓடுகிறவர்களாக நாமும் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம், அவர்களும் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரே சரீரமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? அவ்விதமாக நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோம் என்று சொன்னால், நாம் எப்படி நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக இரத்தத்தை சிந்தினார்,
எல்லோருக்கும் அவர் இரத்தத்தை சிந்தினார், எல்லாரையும் ஒன்றாக அவர் இணைத்திருக்கிறார், நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று சொல்லி எவ்விதமாக நாம் சொல்ல முடியும்? நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே இன்றைய தினத்திலே நாம் பார்க்கும்போது, பழைய காலங்களில்தான் அந்த உயர் ஜாதியினர் என்று சொல்லப்படுகிறவர்கள், கீழ் ஜாதியினர் என்று சொல்லப்படுகிறவர்கள், உயர் ஜாதி கீழ் ஜாதி என்று யாருமே கிடையாது. ஆனால் அப்படி சொல்லப்படுகிறவர்கள் ஒடுக்கினார்கள். இப்பொழுதும் ஒரு சில இடங்களிலே ஒடுக்குகிறார்கள். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே இப்பொழுது அந்த உயர் ஜாதியினர் என்று சொல்லப்படுகிறவர்கள் பெரும்பாலும் அந்த அப்படிப்பட்ட எண்ணங்களை, அப்படிப்பட்ட சிந்தனைகளை விட்டு, ஜாதி பாகுபாடு இல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளே சரீரமாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பழகுகிறார்கள். அவ்விதமாக திருமணங்களையும் செய்கிறார்கள். அது இப்பொழுது பரவலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த கீழ் ஜாதியினர் என்று சொல்லப்பட்டவர்கள், அதிலிருந்து வந்தவர்கள், அந்த இதிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் இன்னுமாக அந்த நிலைமையிலிருந்து வெளியே வராமல் இருக்கிறார்கள். நான் ஒரு கீழ் ஜாதி கிடையாது, நான் கர்த்தருக்குள்ளாக ஒரே ஜாதி தான், ஒரே ரத்தம்தான், எல்லாரும் ஒரே சரீரம்தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வருவது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இப்போ இந்த வேறு ஜாதிக்காரங்க எவ்வளவு அன்பை காண்பித்தாலும் அவர்கள் அந்த அன்பை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே, எல்லோரும் அப்படி இல்லை, சில பேர் அப்படி இருக்கிறார்கள், தங்களுடைய உள்ளத்திலே அந்த எண்ணத்திலிருந்து அவர்கள் வெளியே வராமல், எவ்வளவு அன்பை காண்பித்தாலும் அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளாமல், மற்ற ஜாதியினரை இவர்கள் நம்மை தாழ்த்துவார்கள், இவர்கள் நம்மை ஒதுக்குவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக நிற்கிற ஒரு குணம் அதிகமாக மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. போல அநேகர் வேறு ஜாதிக்காரர்கள் இன்னொரு ஜாதிக்காரரை ஏற்றுக்கொள்ளாமல் இவ்விதமாக அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த ஜாதி எவ்விதமாக வந்தது? இது வேற்று மத கொள்கையிலிருந்து அவர்கள் அங்கிருந்து பிறந்தான், இங்கிருந்து பிறந்தான் என்று வந்திருக்கிறது. இப்போ அதை எவ்விதமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டு, ஆதாம் ஏவாள் மூலமாக தேவன் மனிதனை படைத்தார் என்பதை விசுவாசித்து விட்டு, நோவாவின் குடும்பம், அதிலிருந்து சேம் காம் யாப்பேத், அதையெல்லாம் விசுவாசித்து விட்டு, வேறு ஏதோ ஒரு மதத்தில் இருந்து அங்கே இங்கே இருந்து பிறந்த அந்த வகுப்பை எவ்விதமாக நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? அதற்கும் இதற்கும் எப்படி ஒரு சம்பந்தம் இருக்கிறது? அதை நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? இப்போ இந்த ஜாதி என்பது உயர் ஜாதி என்று சொல்லப்படுகிறவர்கள் மனதிலே மாத்திரம் இல்லை, கீழ் ஜாதி என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய மனதிலேயும் இருக்கிறது. இவர்களும் அவர்களை வெறுக்கிறார்கள், அவர்களும் இவர்களை வெறுக்கிறார்கள். எல்லாமே 100% இல்லை, கொஞ்சம் பேர் இதுலேயும் கொஞ்சம் இருக்காங்க, அதுலேயும் கொஞ்சம் இருக்காங்க. எல்லாருமே மாற வேண்டும், மனம் மாற வேண்டும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள், மறுரூபம் ஆக வேண்டும். இப்போ ஒவ்வொரு நாளும் மறுரூபம் நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த சாதாரண இந்த விஷயம், ஒரு பேசிக்கான இந்த விஷயத்துலேருந்து நம்ம என்னைக்கு வெளியே வரப்போகிறோம்? இதெல்லாம் அநேகர் வெளிப்படையாக பேசுவதில்லை. அப்போ வெளிப்படையாக நான் பேசுகிறேன். யாராவது ஒருத்தர் வெளிப்படையாக சொல்லி தானே ஆகணும். இப்போ கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதை சொன்னாதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். ஒரு புண்ணு இருக்குதுன்னா அந்த புண்ணு இருக்குதுன்னு ஒத்துக்கணும். புண்ணு இருக்குதுன்னு ஒத்தாதான் அதுக்கு நம்ம மருந்து போட்டு ஆற்ற முடியும். இந்த சபையில் இந்த ஒரு புண்ணு இருக்கிறது, இந்த ஒரு வியாதி, ஜாதி என்ற ஒரு வியாதி இருக்கிறது, அதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். இந்த ஜாதி என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது எந்த மதத்தின் அடிப்படையிலே வந்திருக்கிற இந்த ஜாதி அடிப்படையை மீட்கப்பட்டவர்களாகிய நாம் தண்ணீரினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்திருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிற நாம், அவரோடு கூட இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்திருக்கிற நாம், இப்படிப்பட்ட இந்த வேற்றுமத நம்பிக்கையா வந்த இந்த ஜாதி அடிப்படையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது உயர்ந்த ஜாதி என்றாலும் கீழ் ஜாதி என்றாலும் அவர்கள் எப்படி நம்மை சொல்லி இருந்தாலும் எதையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் அனைவரும் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டவர்கள். மனிதன் தேவனுடைய சாயலாக
உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப தேவன் அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதை விசுவாசித்திருக்கிற ஒவ்வொருவரும், நம் ஒவ்வொருவர் மீதும் அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பஸ்காவிலே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட போது ஒவ்வொருவருடைய வீட்டிலும் நிலைக்கால்களிலே ரத்தம் பூசப்பட்டது. யாருடைய வீட்டிலெல்லாம் ரத்தம் பூசப்பட்டதோ அவர்களுடைய வீட்டிலே சங்கார தூதன் வரவில்லை. அவருடைய வீட்டிலே மரணம் நிகழ வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அங்கு ஒரு பஸ்கா ஆடு பலியானது. இந்த பஸ்கா ஆட்டின் ரத்தம் அங்கு இருந்தது. அப்போ ஏற்கனவே அந்த தலைச்சன் பிள்ளை சாவதற்கு பதிலாக, அவனுக்கு பதிலாக ஏற்கனவே அங்கு ஒரு ஆடு பலியாகி விட்டது. அங்கு ஏற்கனவே ஒரு மரணம் நடந்து விட்டது. எனவே சங்காரதூதன் கடந்து போய்விட்டான். அதே போல நமக்கும் ஏற்கனவே நமக்காக இயேசு கிறிஸ்து பலியாகி விட்டார். நம்முடைய பாவத்திற்காக அவர் ஏற்கனவே பலியாகி விட்டார். அந்த ரத்தம் நம் மீது பூசப்பட வேண்டும். தெளிக்கப்படுகிற ரத்தம். ஆபேலின் ரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படுகிற இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அப்ப நம் மீது ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். மோசே ஒவ்வொரு மீது ரத்தத்தை தெளிக்கிறார் உடன்படிக்கையின் செய்து. எனவே நம் மீது ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. எவ்விதமாக? ஒவ்வொருவருக்கும் அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்து நம் மீது ரத்தத்தை தெளித்திருக்கிறார். எனவே இதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய இரத்தமாக நமக்குள்ளே இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவனுக்குள்ளே ஜீவன் நதியாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அதை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அதை நாம் முழு மனதாக நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டும். நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். நாம் புதிய ஆவியை பெற்றவர்களாக, புதிய வாழ்வை வாழ்கிறவர்களாக, கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய சிருஷ்டியாக நாம் வாழ வேண்டும். இவ்விதமாக அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து நமக்கு ஒரு ராஜ்யத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஆவியிலே இப்பொழுது தந்திருக்கிறார். நித்தியமாக நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனவே ஆவியிலே தேவனுடைய ராஜ்யத்திலே வாழுகிற நாம் அந்த பரிபூரண வாழ்வு நம்முடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் பிரதிபலிக்கும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நமக்கும் அது நிச்சயமாக இருக்கிறது. தேவாலயத்திலே அந்த கூனியான ஸ்திரீயை கர்த்தர் பார்க்கும்போது என்ன சொல்கிறார்? இவள் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே, இவளை விடுதலையாக்க வேண்டுமல்லவா என்று சொல்லி அந்த கூனியான ஸ்திரீயை வியாதியிலிருந்து விடுதலையாக்குகிறார். இப்போ ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நாம், விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம், இப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம், உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அப்போ இவ்விதமாக நாம் உள்ளத்திலே யூதனான உண்மையான யூதர்களாக இருக்கிற நாம், நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறது. வியாதி இல்லாத ஆசீர்வாதங்கள், சுகம் என்ற ஆசீர்வாதம், செழிப்பு என்கிற ஆசீர்வாதம், கடன் இல்லாத ஆசீர்வாதம், உபாகமத்திலே சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்கிறது. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ கடன் வாங்காதிருப்பாய். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கப்படும். உன் கூடையும் ஆப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். விதமாக அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கும் சொந்தமாக இருக்கிறது. எனவே நாம் ஆவியிலே தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றிருக்கிறோம் என்பதனாலே நாம் மரித்த பின்பு நமக்கு பரலோக ராஜ்யம், அவ்வளவுதான் ஆசீர்வாதம் அப்படி என்று நினைக்க வேண்டாம். அந்த ஆவியிலே தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்துக்கிற நாம் நம்முடைய சரீரத்தை கர்த்தர் என்ன சொல்கிறார்? உங்களுடைய சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றும் தேவன் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிற ஆலயம். உங்களுடைய சரீரத்தை அவர் கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய சரீரத்தை கர்த்தர் மதிக்கிறார். இந்த சரீரம்தான் மறுரூபமாகி சரீரத்தோடு கூட தான் நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம். ஆவியா அப்படியே பறந்துட்டு இருக்க போகிறதில்ல. சரீரத்துக்கு கூட தான் நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம். பரலோகத்திலேயே கர்த்தர் நமக்கு ஒரு மறுரூபமான சரீரத்தை தருகிறார். அதனால சரீரத்துக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அப்போ இந்த வசனத்தில் மாம்சம் மாம்சம் என்று சொல்லுவது நம்முடைய இந்த சரீரத்தை சொல்றது இல்லை. அது உலகத்தின் எண்ணங்கள். மாம்சம் என்று சொல்லுவது இந்த மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அதெல்லாம் உலகத்தின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள் தான் அவ்விதமாக சொல்லப்படுகிறது.
மற்றபடி இந்த நம்முடைய சரீரம் அல்ல, இந்த சரீர சுகம் கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம். சகரியாவிலே நாம் வாசிக்கிறோம் 9:11, உனக்கு நான் செய்வதென்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிறவர்களை உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அப்போ நம்ம எந்த ஒரு அடைப்பில் இருந்தாலும், எந்த ஒரு குழியில் இருந்தாலும், எந்த ஒரு குறைவில் இருந்தாலும் அவருடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அவர் நம்மை விடுதலை பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்றைய தினத்திலே நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு கட்டுகள், வியாதியின் பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள், மனப்போராட்டங்கள் என்ன இருந்தாலும் மீள முடியாது, இதிலிருந்து வெளியே வர முடியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எது உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் இன்றைய தினத்திலே கர்த்தரை விசுவாசியுங்கள். மோசே கர்த்தரை விசுவாசியாதபடினாலே அவர் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. கன்மலையினிடத்தில் பேசு, தண்ணீர் வரும் என்று சொன்னார். அதை அவர் விசுவாசியாதபடினாலே அவர் கானான் தேசத்திற்குள் போக முடியவில்லை. இன்று ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய இரத்தத்தினாலே நான் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொல்லி. அப்போ அவர் இரத்தத்தினாலே நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசித்தால்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் இந்த பரிபூரண ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று யூதர்களை பார்த்து இயேசு சொல்கிறார். நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும், நம்முடைய ஜீவன் பரிபூரணப்பட வேண்டும், நம்முடைய வாழ்வு தேவன் விரும்புகிற வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவினிடத்தில் வருவோம், அவரை விசுவாசிப்போம், நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருப்போம். நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கும் போது நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நாம் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். இப்போ நாம் ஒவ்வொருவரையும் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் அப்போ இந்த பேசிக்கான ஒரு இதிலிருந்தே நம்ம வெளியே போயிடும். அப்போ இது ஒரு இதுதானே, என்னால் மாற்றவே முடியலை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். எல்லாமே நம்மளால் முடியும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இயேசு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எனவே நமக்கு உதவி செய்வதற்காக தான் அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் அவர் நமக்கு கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுத்திருக்கிறார், புதிய ஆவியை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்து நம்மை புது சிருஷ்டியாக அவர் சிருஷ்டித்திருக்கிறார். எனவே என்னால் முடியாது என்று சொல்கிற காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே வையுங்கள். அப்பா, என்னுடைய மனம் மாறுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய எண்ணங்கள் மாறுவதற்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அதற்குள்ள வார்த்தைகளை எடுத்து, அதற்குள்ள வசனங்களை எடுத்து அதை அறிக்கை செய்யுங்கள், அதை விசுவாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவரை அதற்காகத்தான் அவர் நம்முடைய இரத்தத்தின் இரத்தமாக நமக்குள்ளேயே இருந்து ஓடும்படியாக அவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து இயேசு கற்றுக் கொடுத்த எல்லா உபதேசங்களை அவர் நமக்கு நினைப்பூட்டுவார். சகல சத்தியத்திற்குள்ள அவர் நம்மை வழி நடத்துவார். நம்மோடு கூடவே இருந்து வழி இதுவே என்று சொல்லி நம்மோடு கூட அவர் பேசுவார். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம், கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருப்போம். அவருடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.